டே சின்சனு, என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்ப நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல ஏதாவது உனக்கு வாங்கணுமா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்கணும்னு சொல்லுவேன், நீ வாங்கி தருவியா? வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு எதுவும் தேவையில்லப்பா, நீ வீட்டுக்கே போப்பா. டே சின்சனு, என்னடா கோச்சுக்கிட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ சும்மா சும்மா ஐஸ்கிரீம் கேக்குற, அதனால தான் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப எப்படியும் வீட்டுக்கு போய் நம்ம கேம் தானே விளையாட போறோம். புதுசா ஏதாவது கேம் வந்திருந்தா அதை பத்தி சொல்டா. புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. டியூஷன் சென்டர் டைக்கூன் தான்ப்பா. எது டியூஷன் சென்டர் டைக்கூனா? கேமை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்டா. அதாவது ஒரு டியூஷன் சென்டரை நம்ம ரன் பண்ணுவோம்ப்பா. அங்க படிக்கிறதுக்காக பசங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த பசங்க கிட்ட இருந்து ஃபீஸ் வருதுல்ல, அது மூலியமா நம்ம ஒவ்வொரு டெவலப்மெண்டா பண்ணோம்ப்பா. அதே மாதிரி படிக்க வர பசங்களை புள்ளி பண்றதுக்காக சில பசங்க வருவாங்க. அப்படி வர பசங்களை நம்ம துரத்தி விடணும். அதே மாதிரி படிக்க வர பசங்க சில சமயம் தூங்கலாம் செய்வாங்க. அவங்களெல்லாம் எழுப்பி விட்டு படிக்க வைக்கணும்ப்பா. இதுதான் கேமு. செம்ம சூப்பரா இருக்கும்ப்பா. நீ சொல்றது கேட்கும் போதே சூப்பரா இருக்குடா. கண்டிப்பா இப்ப போய் நம்ம அந்த கேம் தான் ட்ரை பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு ஸ்கூல், அதாவது கிளாஸ் ரூம் மாதிரி செட்டப் பண்ண போறேன். அந்த இடத்துல நானே சாரா இருக்க போறேன். ஓகேவா? முதல்ல நமக்குன்னு ஒரு இடம் தந்திருக்காங்க. அந்த இடத்த பாத்துடலாமா? ரொம்ப குப்பையா இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் ரொம்ப குப்பையா இருக்கா? இந்த குப்பை எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பெஞ்சு, கிளாஸ் ரூம் செட்டப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, முதல்ல என்னென்ன பண்ணணும்ன்றதை நான் பண்றேன். இந்த டிராஷை தூக்குறதுக்கு $80 ஆகுமா? நம்மளுக்கு முதல்ல காசு சேரணும். காசு சேர்ந்தாதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இங்க ஒரு டெஸ்க் வச்சிடலாம். இந்த டெஸ்க் வச்சா காசு நமக்கு சேரும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இந்த டெஸ்கை இங்க வைப்போமா? பிளேஸ். ஓகே, பிளேஸ் வையே. எங்க வைக்க சொல்றது? எங்க போக சொல்லுங்க. அது எங்க போகுது? இங்க வச்சிடலாமா? வச்சாச்சு. மக்களே பாருங்க, இது மூலியமா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஒரு பையனை நம்ம படிக்க வைக்கணுமா? இருங்க, காசு எப்படிதான் சேரும் தெரியலையே. காசு சேருது மக்களே. அதாவது அந்த டேபிள போட்டதுனால நமக்கு காசு சேருது. ஓகே ஓகே ஓகே. இந்த காசை வச்சு நம்ம ஒவ்வொரு பொருளா கிளியர் பண்ணணும். பாருங்க, இதை கிளியர் பண்ண $115. பரவாயில்ல, எனக்கு கிளியர் பண்ணு. ஓகே, இதை கிளியர் பண்ண $30 தான். கிளியர் பண்ணு. அதாவது பாருங்க மக்களே, ஒரு பையன் படிக்கிறான். நம்ம அந்த மாதிரி நிறைய பேரை படிக்க வைக்கணும். அதுக்கு இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணணும். அது பாருங்க, குப்பையெல்லாம் கிளியர் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த பையன் படிக்க எனக்கு காசு ஏறும்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க, ஏறுது பாத்தீங்களா? ஆமா மக்களே, புரியுது. இங்க ஒரு இது வேற ஒரு கேம் பிளேயருங்க. தெரியாதனமா நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப அடுத்த இடம் போகுமா? இந்த குப்பையை கிளியர் பண்ண $80. இந்த குப்பையை கிளியர் பண்ண $70. இதை கிளியர் பண்றதுக்கு $55. இதை கிளியர் பண்றதுக்கு அதான் பாருங்க மக்களே, குப்பையை கிளியர் பண்றதுக்கு நம்மளுக்கு காசு எல்லாம் தர வேண்டியிருக்குல. நம்ம வேலை செய்யறோம்ல, அதனாலதான். ஓகேவா? இப்ப $240 இருக்கு. இது மூலியமா இன்னும் கொஞ்சம் குப்பையை கிளியர் பண்ணோம். அதே மாதிரி இவன மாதிரி புதுசா இடங்கள்லாம் நம்ம போடணும். இது பாருங்க, இங்க என்னது? பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு 125. ஓகே, இந்த இடத்த சூப்பரா மாத்திட்டேன் பாத்தீங்களா இப்ப கொஞ்சம். ஓகே மக்களே, இங்க வேற என்ன இருக்கு? ஓகே, இங்க டெஸ்க், இன்னொரு டெஸ்க் வாங்குறதுக்கு $155. இந்த பையன் படிக்கிற மாதிரியே வேற ஒரு பையனை நம்ம படிக்க வைக்கலாம். இது பாருங்க, இங்க போட்டலாமா? இங்க வை. இப்ப இன்னொருத்தன் படிக்க நமக்கு நிறைய காசு கிடைக்கும் மக்களே. ஓகேவா? காசு சேர்ந்துகிட்டே இருக்கு. இங்க என்னங்க பெட்டாது? பயந்துட்டாங்க டக்குன்னு அதை பார்த்து. ஓகே, இப்ப இன்னும் குப்பை இருக்குல்ல, குப்பையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிடலாம் மக்களே. இந்த குப்பையை கிளியர் பண்ணிடலாம். அவன் படிக்கும் போது பக்கத்துல இருக்கு. ஓகே, இதை கிளியர் பண்ணிடலாம். இந்த குப்பையை கிளியர் பண்ணிடலாம். இந்த குப்பையை கிளியர் பண்ணிடலாம். இந்த குப்பையை கிளியர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, டிராஷ் பேக் எல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, கிளியர் பண்றதுக்கு காசு இல்லைங்க. காசு காலி. இருங்க, காசு சேர்ந்துருக்கும்ல. இது கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லாக்கர் பெட்டி. காசு எடுத்துக்கிட்டோம். கிளியர் பண்ணு. இதை கிளியர் பண்ணிட்டேன். இதை கிளியர் பண்ணிட்டேன். இதை கிளியர் பண்ணிட்டேன். இதை கிளியர் பண்ணிட்டேன். இதை கிளியர் பண்ணு. எப்பா, குப்பையெல்லாம் கிளியர் பண்ணணும். சூப்பராகிடுச்சுங்க இந்த இடமே. கிளியர் பண்ணு. இதை கிளியர் பண்ணு. இந்த பையனுக்கு பக்கத்துலேயே ஒரு குப்பை இருக்கு பாருங்க, தூக்கு. ஐயோ, காசு இல்லைங்க. பரவாயில்ல, இவனுங்க படிக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம்ல, டியூஷன் ஃபீஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. பார்த்தீங்களா? காசு கிடைச்சிருச்சு. இங்க என்ன வாங்க சொல்றாங்க? லேம்ப். இங்க ஒரு லேம்ப் போட்டா நல்லா இருக்கும் மக்களே. லேம்பை போட்டுருவோமா? லேம்ப் வந்துருச்சா? பாத்தீங்களா? லைட் வந்தோன்னா பிரகாசமா இருக்குங்க. லைட்டை தான் முதல்ல போட்டுருக்கணும். லைட் இவ்வளவு பாருங்க. பையன் எப்படி படிக்கிறான் பாருங்க. செம்மையா படிக்கிறான்ல. இவனை அப்கிரேட் பண்ணா இவன் இன்னும் நல்லா, இவனுக்கு நல்லா சொல்லி தந்தோம்னா நிறைய காசு கிடைக்கும் மக்களே. இருங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல குப்பையை கிளியர் பண்ணுங்க. அப்பதாங்க இந்த இடம் மாதிரி இருக்கும். இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணாதான் இடம் மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு டியூஷன் சென்டர் நல்லா இருக்கணுங்க. அப்பதான் பசங்க படிக்கிறதுக்கு வருவாங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண காசு இருக்கா? காசு இருக்கு. ஓகே, கிளியர் பண்ணு. இதை கிளியர் பண்ணு. எப்பா, எல்லா காசும் கரெக்டா காலிங்க. இங்க என்ன ஒருத்தனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். புள்ளி பண்றாங்க அவனை. ஏன்டா புள்ளியா பண்ற? அதாவது புள்ளினா என்னன்னு தெரியல மக்களே. இன்னொருத்தன் கிண்டல் பண்ணி அவனை டார்ச்சர் பண்றதுக்கு பேர் தான் புள்ளி. அந்த மாதிரி புள்ளிஸ் எல்லாம் நம்ம அடிச்சு துரத்தி விடணும். நம்ம கிட்ட படிக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாது மக்களே. நம்ம தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி பாருங்க. புள்ளி பண்றான் பாருங்க.
இவனை அடிச்சு துரத்தி இவனை ஓடு. புள்ளி பண்றாங்க படிக்கிற பசங்க கிட்ட, புள்ளி பண்றாங்க இவனுங்க. ஓகேவா? இப்ப காசை சேர்த்துக்கிட்டே இருக்கும். இங்க என்ன அங்க வாங்க சொல்றாங்க, ஏதோ வாங்க சொல்றாங்க. ஓ, வால் அப்கிரேட் பண்ணலாமாங்க, செவரை அழகு பண்ணலாம். சரி வாங்கிடலாங்க. பாத்தீங்களா, செவர் சூப்பரா இருக்கு. இந்த செவர்ல உடன் இதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. காசு சேர சேர ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. புள்ளி எவனாவது வரானா பாத்துக்கிட்டே இருங்க. புள்ளி வந்தானா அடிச்சு துரத்த வேண்டியதான் அவனுங்கள. புள்ளி இன்னும் வரல. இவனை அப்கிரேட் பண்ணலாம் மக்களே. அப்கிரேட் பண்ண நமக்கு நிறைய காசு கிடைக்கும். இவன் தூங்குறாங்க. தூங்குறவனை எழுப்பி படிக்க வேணும். டே பர்றா, அப்பதான்டா நல்ல மார்க் வாங்கணும்டா படிச்சு. இவன் தூங்குறானா? இவன் முடிச்சுதாங்க இருக்கான். இவனை அப்கிரேட் பண்ணலாமா? இருங்க. சூப்பர் மக்களே. இவனுக்கு இன்னும் நிறைய புக்ஸ் நம்ம வாங்கி தந்து நல்லா இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இதனால காசு நமக்கு ஏறும் மக்களே. நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்க நமக்கு நிறைய காசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே. காசை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம சொல்லிக் கொடுக்கறதுல எஃபர்ட் போட்டோம்னா நிறைய காசு கிடைக்கும். எவனாவது புள்ளி பண்றதுக்கு வரானா பாருங்க. 2 பேரை படிக்க வைக்கிற மக்களே, நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கோம். எப்பா, இவனை இன்னும் கூட அப்கிரேட் பண்ணலாம். இவன் தூங்க, இந்த புள்ளி பண்றான் பாருங்களா. புள்ளி பண்ற, ஓடு ஓடு. புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பரவாயில்லையப்பா, இவனை யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்க. இவன் பாட்டுக்கு சின்சியரா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்லங்க. இருங்க, அவனையும் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் பண்ணிட்டா அவனுக்கு பெரிய டேபிள், இன்னும் நிறைய புக் எல்லாம் கிடைக்குங்க. இருங்க, இவனை அப்கிரேட் பண்ணல, அது மாதிரி அவனை அப்கிரேட் பண்றேன். இவனை அப்கிரேட் பண்ணவா? ஓகே, இப்ப பெரிய டேபிள் இவனுக்கு கிடைக்கும் பாருங்க மக்களே. பாத்தீங்களா, பெரிய டேபிள், பெரிய புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே, இப்ப 2 பேரும் நம்ம கிட்ட படிக்கிறாங்க, கரெக்டா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நல்லா படிக்க நமக்கு இவங்க ஃபீஸ் நிறைய தருவாங்க. அந்த ஃபீஸ் தான் இங்க சேருது மக்களே. நம்ம முதல்ல அடுத்தவங்க இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? போக முடியுமா என்னன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். போக முடியுது மக்களே. அடுத்தவங்க இடத்துல போக முடியும்னு நினைக்கிறேன். என்ன பாருங்க, அது பாருங்க, போக முடியுது. அப்பா, இவனுங்க இவ்வளவு பெரிய டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கான். அட பாவி, எத்தனை பேர் படிக்கிறாங்க பாருங்க. எப்படி இவ்வளவு பெரிய இடத்த ரன் பண்றது? இவன் தாங்க சாமிங்க, இவன் பேரு. பாவி, எவ்வளவு பெரிய இடத்த ரன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவனுங்களுக்கு தண்ணி எல்லாம் மூந்து வைக்கிறானா என்ன? தண்ணி ஏதோ எடுத்துட்டு போறாங்க. சரி, என்ன எடுத்துட்டு போறான்னு தெரியல மக்களே. இவனை மாதிரி நம்மளும் டெவலப் பண்ண மக்களே. நம்ம இங்க வந்துட்டோம்ல, கண்டிப்பா அந்த புள்ளி பாருங்க, நம்ம 2 பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பாருங்க. அவனுங்களை அடிச்சு துரத்தி விட வேண்டியதுதான். என்னங்க புள்ளி அங்க ஒருத்தனை புள்ளி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. புள்ளி இது பாருங்க, டேய் இந்த வேலை எல்லாம் வெளியே போய் வச்சுக்கப்போ. அடிச்சு துரத்தி விட்டாங்க. இவன் பாருங்க தூங்கிட்டு இருக்கான். டே படுறா, எக்ஸாம் வருது படுறானா, தூங்கிட்டு இருக்கான் இவன். இருங்க மக்களே, இங்க போய் காசு எடுத்துப்போம். காசு நல்லா சேர்ந்துருக்கா. இந்த காசை வச்சு வேற ஏதாவது வாங்கணுமே. என்ன வாங்குறது? அவன் என்ன அத்தனை டேபிள் வாங்கினா? என்னால் 2 டேபிளுக்கு மேல வாங்க முடியல. என்ன பண்ணும்? இது என்னது? அன்லாக் பிளே கிரவுண்டா அது? ஓஹோ, ஓகே மக்களே. இன்னொன்னு பிளாக் போர்டு. இங்க பிளாக் போர்டை வாங்கிடலாம். பிளாக் போர்டு வந்துருச்சு பாத்தீங்களா? பிளாக் போர்டு கிரீன் போர்டு மாதிரி இருக்கு. சரி, இங்க புது டெஸ்கை வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ இந்த டெஸ்கை வாங்கிட்டு எங்க போடலாம்? இங்க போடலாமா? இங்க டெஸ்கை போட்ட வேண்டியதான். போட்டாச்சு. இப்ப 3வது படிக்கலாம் மக்களே. சூப்பர், நல்லா டெவலப் பண்றோம். புள்ளி வரானா பாருங்க. இன்னும் புள்ளி வரல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. காசை சேர்ந்துக்கிட்டு தெரியாம தூக்கிட்டாங்க. சரி, இந்த இடத்துல போட்டு விட்டுலாம். காசு $2000 சேர்ந்துருச்சா? சூப்பரு. வேற என்ன பண்ணணும்? வேற இதை பாருங்க, புள்ளி வந்துட்டானா இல்ல தூங்குறானா இவன்? புள்ளி வந்துட்டாங்க. புள்ளி ஓடி போயிடு. துரத்தி விட்டாச்சு புள்ளிய. ரைட்டு. 3 பேருமே படிக்கிறாங்களா? ஒழுங்கா படிக்கிறாங்க. 3 பேருமே ஒழுங்கா படிச்சுட்டு இருக்காங்க. ரைட்டு. வேற அடுத்து என்னங்க வாங்குறது? அடுத்து எதுவுமே வாங்குறதுக்கு காட்ட மாட்டேங்குது. இவங்களை அப்டேட் தான் பண்ணுமா இதுக்கப்புறம்? ஓகே, அப்டேட். இவன் புதுசாக வந்தவன் அப்டேட் பண்ணலாங்க. அப்பதான் நிறைய காசு கிடைக்கும். பார்த்தீங்களா, சூப்பர் டேபிள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துரும் அவனுக்கு. படிங்கடா, நல்லா படிங்கடா. எக்ஸாம் வேற வரப்போகுது, சீக்கிரமா இவன் தூங்கிட்டு இருக்காங்க. உனக்கு இவன் தூங்குறவனை எழுப்பவும் முடியல. எழுப்பி விடு. உனக்கு புது டேபிள் இவ்வளவு புக் வாங்கி தந்திருக்கேன், இவன் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் தூங்குறானா? இல்ல படிக்கிறாங்க. பொறுப்பா படிக்கிறான் இவன். ஓகே, சூப்பர். இப்ப சேர்ந்துருக்க காசை எடுப்போமா? செம்மையா காசு சேர்ந்துருக்க மக்களே. செம்மல. இவனை இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு காசு கேட்டாங்க மக்களே? இவனை அப்கிரேட் பண்றது இப்ப பண்ணிடலாம். இப்ப இந்த காசு எடுத்தனீங்க, இவனை அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் பண்ணா இன்னும் நிறைய காசு கிடைக்கும் மக்களே. இன்னும் டேபிள் பெருசாகும்னு நினைக்கிறேன். பாப்போமா?